அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி மலையில் கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய மனதில் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு ஃபோன் மூலியமாக 24 மணி நேரத்தில் உங்களுக்கான விஷயங்கள் அனைத்திற்குமே தீர்வு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேசராசியில் இருக்கார். 14ஆம் தேதி அன்று ரிஷபத்திற்கு இடமாற்றம் செய்தார். மேலும் செவ்வாய் மீன ராசியில் இருக்கார். புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசராசியில் அமர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மேச ராசியில் இருக்கார். மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரித்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சலமற்ற கூட்டணி பார்வையால் கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரி விஷயங்களும் நடக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கன்னிராசி. மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த 7 நாட்களில் 8 மற்றும் 9ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாளிகள் அன்பை பெறுவது ரொம்ப ரொம்ப கடினமாக உங்களுக்கு இருக்கும். ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. அலட்சியமாக இருந்தால் சில வேலை இழக்க வேண்டிய அபாயம் ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலுமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும். ஆகவே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தையுமே தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட பாடுபடுவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுடைய தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் வரக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். மேலும் தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறும். அதே போல் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல அமர்வதால் வியாபாரத்தை பெருக்குவதற்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் நல்ல முடிவை இந்த 7 நாட்களில் நிச்சயமாக எடுப்பீங்க. அந்த முடிவு கூட உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நீங்கள் நிலையான வருமானத்தையும் பெற முடியும். அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9ஆம் இடத்துல அமர்வதால் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நல்லபடியாக சொன்னபடியே நடக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமரப்போவதால் சுப நிகழ்ச்சிகளில் சிக்கல்கள் உண்டாகும். விரைய செலவுகள் ஏற்படும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுவார்கள். இதனால் உங்களுக்கு கோபம் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6ஆம் இடத்துல அமர்வதால் குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். திட்டமிட்டு செலவு செய்யவில்லை அப்படின்னா பணத்தட்டுப்பாடு உங்களை ரொம்ப பாடாப்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் மனைவியோடு மல்லுக்கட்டி சிக்கலில் பெரிதாக்கி விடுவீர்கள்.
மேலும் 10ஆம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அது கூடிய விரைவில் அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திர ஸ்தானத்தில் ராகு, செவ்வாய் மற்றும் அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு, சந்திரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 15/5/2024 அன்று சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. எப்பொழுதுமே எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய உழைப்பின் தத்துவத்தை உழவிற்கு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் நன்மதிப்பும் சுகமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரையும் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் புத்தி சாதுர்த்தியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும்போது மிக கவனமாக இருப்பது, விழிப்போடு இருப்பது நல்லது. ஆக்கப்பூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுபாடுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களுடைய உதவி கிடைப்பதன் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க விடாமுயற்சியோடு பாடங்களை கவனமோடு படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கள் இடத்துல நீங்கள் ரொம்பவே நல்லபடியாக பழகுவது நல்லது. மேலும் அவர்களை மற்றவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசுவதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி கொள்வது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரோ ஒருத்தங்களை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை பற்றி நீங்கள் சொன்ன ஆள்கிட்டேயே நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல பல பிரச்சனைகள் இதனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய நாளாக இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. தாயின் அன்பால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த 7 நாட்களில் நடந்து கொள்வார்கள். இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கநாதரை பூஜித்து வணங்கி வர குடும்பத்திலேயே அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் குறையும். காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்கள் கன்னி ராசி என்பவர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னி ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பழனி மலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.